கடவுள் அருள் டிவி நேயர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 16/6/2025 திங்கட்கிழமை, விஸ்வவாசு வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள். இன்றைக்கு வருடம் ஆரம்பித்து 167 நாட்கள் ஆகி 198 நாள் கையில் இருக்குது அப்படிங்கிறதும், தேய்பிறை பஞ்சமி இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். சந்திரனின் அஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் வரும். மிதுனம் மற்றும் கடகராசிக்குள்ளரே சந்திராஷ்டமத்துக்கு எவிடன்ஸ் கிடச்சிருத்து. இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படின்னாலே சோமவாரம் அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப உகந்தது. திங்கள் பிறை சூடிய பெருமான் அப்படின்னு சிவனுக்கு பேருண்டு. அப்போ சிவனை வழிபடுவதனாலே நமக்கு அனைத்து விதமான நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்தோதாண்டத்தின் போது காலை தூக்கி ஆடிய சிவபெருமான் திருத்தியை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் 3ஆம் பிறை அப்படிங்கிற அந்த திதியின் போது சந்திர பகவான் சிவனை சரணடைகிறார். என்னை எல்லோரும் இந்த மாதிரி தேய்ந்து போகும் வளர்ந்து போகும் சாபம் விட்டுட்டாங்க, என்னை எதான்னு காப்பாற்றுங்க அப்படிங்கிறார். அப்போது கருணையே வடிவான சிவபெருமான் தன் காலால் அவரை தூக்கி தலையில் வைத்து கொண்டார் அப்படின்னும், அப்படி தன்னை சரணடைந்தவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக உமாதேவி பார்த்தாள் அப்படிங்கிறதும் வழக்கம். ஆட்டத்தை நிறுத்திட்டு பார்க்குறாளாம், எவ்வளோ கருணை உள்ளவன் சிவன் அப்படின்னு. அப்படி கருணைமிக்க சிவபெருமானை இன்று வணங்குவதனாலும் அவன் புகழ் பாடுவதனாலும் நமக்கு வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திங்கட்கிழமை நமக்கு சொல்கிறது. அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறோம். அவிட்ட நட்சத்திரம் நார்மலாக சொல்லுவான் தவிட்டு பானையிலும் பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண வரவுக்கான வழிகளை எல்லாம் செய்யக்கூடியது அவிட்ட நட்சத்திரம். மகர ராசிக்குள்ளே இருக்கும். அப்போ நிறைய விஷயங்களே மகர கும்பத்துக்கு பண வரவு கொடுக்கணுன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் நார்மலாக மகரத்தில் உச்சமாக இருப்பாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நட்சத்திரங்களால் அவிட்டத்துக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்று. பஞ்சமி அப்படிங்கிற திதியும் சேர்ந்திருக்கு. பஞ்சமியினாலே வராகி அம்மன் வந்துடுவா. வராகி அம்மனும் ஸ்பெசிஃபிக்காக இந்த அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இதுதான் பூமியை தோண்டி கொண்டு வெளியில் வந்த ஒரு தாற்பரியத்தை பறைசாட்டுகிறது. அதனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக வராகி அம்மனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை எல்லாம் வெளியில் அப்படியே தள்ளி விட்டுட்டு நல்லது நடப்பதற்காக பூமியை தோண்டினா எப்படி வரும்? கட்டெல்லாம் போயிட்டு புதிய ஊற்றுகள் வெளியே வரும், நீர் ஊற்றுகள் வெளியே வருது இல்லையா? அப்படி புதிய ஊற்றுகளை பெருக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த பஞ்சமியும் அஷ்டமியும் சேர்ந்து கொடுக்குதுன்னு புரிஞ்சு கொண்டோம்னா இன்றைக்கி எவ்வளோ தூரம் இன்றைக்கி நாளை ரொம்ப கொண்டாடணும்னு புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னா காலையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்கால வேளையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்கால வேளையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ராகு காலம் தெரியும், 7:30 9 ராகு காலம் சொல்லுவீங்க. குளிகை காலம் மத்தியானம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். யமகண்டம் காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். சூலம் அப்படின்னு பார்த்தா கிழக்கில் இருக்கும். பரிகாரம் தயிர். மிதுன ராசிக்குள்ளே சூரியன் போயிட்டார். அப்போது சூரியன் புதன் மற்றும் குரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு மிதுன ராசி இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இங்கே சூரியன் இருப்பார் அப்படின்னாக்க, இப்போ தான் உள்ளே வந்திருக்கார். 5 நாழி 5 வினாழி 2 சேர்ந்திருக்கும். 5:54 சூரிய உதயம் உதிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய நாளிலே சிறப்பு.
கோச்சாரப்படி நமக்கு எங்கெங்கே எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னமே சொன்ன மாதிரி சூரியன், குரு, புதன் மிதுன ராசிக்குள்ளரையும், செவ்வாயும் கேதும் சிம்ம ராசிக்குள்ளரையும், ராகு தனித்து கும்பராசிக்குள்ளேயும், சனி ததித்து மீனராசிக்குள்ளரையும், சுக்கிரன் தன் பார்வையை துலா ராசியில் வைத்து கொண்டு மேஷராசிக்குள்ளேயும் இருப்பார். அப்போ ஒரு அழகாக புரிஞ்சிச்சு, இங்கே தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களால் நமக்கு இன்றைக்கி நல்ல காரியங்கள்லாம் நடக்க போதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கிரகதோஷங்கள் அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக நிறைய கிரகதோஷங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த கிரகங்களினால் வரக்கூடிய தோஷங்கள் பகையாக இருக்கலாம், நமக்கு தாரை வதங்களாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படி நீக்கிக்கிறது? எங்கேனா ஒரு இடத்துல பரிகாரம் உண்டா அப்படின்னா, புதுக்கோட்டையில் சாந்தநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் சுவாமிகிட்ட வேண்டிக் கொள்ளும்போது கிரக தோஷங்கள் படிப்படியாக நம்ம விட்டு விலகும். அதனால் சுபிட்சங்கள் வர ஆரம்பிக்கும். நிறைய தடைகள் ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரக தோஷங்களினால் வரும். அந்த தடைகளை நீக்குவதற்கு இது நல்ல உபாயம். அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். இன்றைய நாளிலே கரணம்னு பார்த்தோம், தைத்துளை கரணம்னு பேர். தைத்துளை கரணம் அப்படின்னாலே மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்ப நல்லது. ஜேஷ்டாதேவி வழிபடுவது ரொம்ப நல்லது. கழுதை அப்படி பார்த்தா நமக்கு சொல்கிறோம் இல்லையா, கழுதையை பார்த்தால் அதிர்ஷ்டம் வருன்றோம் இல்லையா, தைத்துளை காரணத்தினால அந்த விஷயம் வந்தது. அதே போல் வைத்திருதி அப்படிங்கிற யோகம், பகைமையை மறந்து செய்யக்கூடிய விஷயங்கள். செங்கல் சூளையெல்லாம் பண்ணுறதா தான் இன்றைக்கி பண்ணலாம். ஆயுதங்கள் எல்லாம் தயாரிக்கணும் இன்றைக்கி பண்ணலாம். ரொம்ப நாளாக கொடக்கூலி கொடுத்தேன் சார், வீட்டை விட்டு காலி பண்ணவே மாட்டேங்கிறான், ஏதானும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறீங்களே, அப்படிப்பட்டவர்களை விரட்டுவதற்காக இந்த யோகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி போய் விரட்டி பாருங்கள், ஓடிடுவாங்க. அப்படி சில விஷயங்களுக்கு சில சூட்சமங்கள்லாம் உண்டு. இன்றைய நாளில் வைத்திருதியில் இந்த சூட்சமத்தை பயன்படுத்தும் போது இது பலனாக மாறும். இப்படி இன்றைய நாளிலே கரணம், யோகம், திதி, வாரம், நட்சத்திரம் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தோம். நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் இன்றைய நாள் நல்ல பலனை கொடுக்குமா, எப்படிப்பட்ட பலன்களுக்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற சூரிய பகவான், நார்மலாக 3ல் சூரியன் போயிட்டாலே நல்லது நடக்க போகுது அர்த்தம். இத்தனை நாளைக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தார், ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தார், எப்படா குடும்பத்தை காப்பாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ 3ஆம் இடத்துல போயிட்டார், கொஞ்சம் சௌரியமாக இருக்கலாம். ஆனாலும் அங்கே குரு உட்கார்ந்துருக்கிறாருங்களே, அவர் கொஞ்சம் அப்படியே திருசவம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். 12க்குரியவர் ஆச்சுங்களே, அதனால் அவர் வேலையை பண்ணித்தான் ஆகணும் இல்லையா, அவர் பண்ணுறார். புதனுடன் சேர்ந்து பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த வெயிட் கம்மியாக இருக்குது. பார்க்குற பார்வையால் லாபத்தை பார்க்கறதுனால லாபம் கிடச்சிடுது. அதனால் குருவுக்கு எப்பயுமே பார்வை பலம் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால் தனகாரகன் பார்த்தார் அப்படிங்கிறனால லாபம் வந்துருச்சு அப்படின்னு தெரியுது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு தொழிலில் தருவார். அதனால் நல்லது தான் நடக்க போகிறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த நாளிலே பஞ்சமி அப்படிங்கிறதுனால வராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தோடு சேர்ந்ததுனால அவளால் நமக்கு கஷ்ட நிவர்த்தி எல்லாம் வரும். அதனால் நல்லபடியாக கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை வாழலாம். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் போய் அமர்ந்து விட்டார். 2ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு குருவும் அமர்ந்திருக்கிறார் புதனோடு சேர்ந்து. புதன் நன்மையை செய்வார் அப்படின்னு தெரியும் நமக்கு.
சூரியன் எப்படி செய்வாருங்க அப்படின்னா, மனதிலே கொஞ்சம் கவலை கொடுப்பார், குடும்பத்திலே கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். குருவின் சாரநாளை 2ஆம் இடம் உங்களுக்கு பொருள் வரவை கொண்டு வந்துவிடும். தன்னுடைய பார்வையினாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனாலே பண வரவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிவிடுவார் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது வண்டி வாகன விஷயங்களிலே மாற்றங்கள் செய்வதனாலே உங்களுக்கு நல்ல வரவுகள் உண்டு, லாபங்கள் உண்டு. மண் மனை போன்ற விஷயத்திலே விற்பதினும் ஒரு சில லாபங்களை உங்களுக்கு பெருக்கி தருவார். இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் டெஃபினட்டாக பூமி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா லாபத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். வராகி அம்மன் அப்படிங்கிறதுனால, பஞ்சமி அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கு நாளிலே பூமி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செல்வத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தீர்மானமாக சொல்ல முடியும். வாழ்க்கையில் சக்ஸஸ் ஸ்டோரி வரும்போது நல்லது தான் நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வந்துடணும். அப்படி எண்ணம் வந்துட்டாலே நமக்கு எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது புரிந்துவிடும். அதுக்கப்புறம் அந்த அவுட்லைனை நம்ம அழகாக செட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் இன்றைக்கு நாளில் உங்களுடைய மெசேஜ். 29 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல இனிய நாளாய் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. ஒருத்தருக்கு 3 பேரை உங்கள் தலைக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. சூரியன், குரு மற்றும் புதன். ஒருத்தர் இருந்தாலே நம்மளால் தாங்க முடியல, 3 பேர் மண்டக்குள்ளே இருந்தால் எப்படிங்க இருக்கிறது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா ஓடிடலாமான்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நேரத்தில் ஏற்கனவே நம்ம குழப்பிட்டு இருக்கிறோம். போராத்துக்கு இன்றைக்கி அஷ்டமத்தில் வேறு சந்திரன் போய் உட்கார்றார் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் எதையுமே நிதானித்து செய்கிறது நல்லது. அவசரப்பட்டால் போயிடும். அதனால் பதட்டம், பயம் ஜாஸ்தி வச்சுட்டாலும் போயிடும். அதனால் பயமின்றி, உறக்கம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஆனால் உறங்கி இப்படி கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. காலையில் எழுந்து கொஞ்சம் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. எல்லாம் அந்த மூச்சு காற்றோட வெளியில் போச்சுன்னு வைங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா தியானம்னு பேர், அது பேர் தான். அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்படி செய்யக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி வரும். இல்லைன்னா என்ன ஆகும், தேவையெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டு குழப்பங்கள் வந்து அதனால் பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் கண்டினியூ ஆகணுங்களா வேண்டாம் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் செய்யக்கூடிய காரியமாக இன்றைய நாளிலே வராகி அம்மனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெளிச்சம் கிடைக்கும். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளம். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி. அங்கே மத்தியான வேளையில் சந்திர பகவானான உங்கள் ராசிநாதன் உள்ளே போகிறார். அப்போ புனர்பூசம் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கெல்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிற அந்த இன்வெர்டர் கமாக்குள்ளே மாட்டிக்க போகிறீங்க. கொஞ்சம் மனதிலே பதட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், உடம்பிலே நடுக்கங்கள், பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், எதையுமே குழப்பங்களாக செய்யக்கூடியது, மறதி வரக்கூடியது, இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது வைத்துக்கொள்ளுங்க. இது எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறதுன்னா, கொஞ்சம் வாயில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க. அந்த சுவைகள் நேரம் மனதை மாற்றி கொடுங்க. நம்ம டிவியில் ஒரு ஆடு வரும் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்வீட்டை வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுப்பாங்க. அப்படியே மறந்து போயிடுவாங்க, மெய் மறந்து போவாங்க. அப்படி மெய் மறப்பது அப்படிங்கிறது தான் இந்த சந்திரனுடைய தன்மை. அப்படி மெய் மறந்து விட்டால் நீங்கள் நிலைக்கு உடைந்து புதிய உலகத்துக்கு போயிடுவீங்க. அப்போ புதிய உலகம் உங்களுக்கு நல்ல ஒரு ரம்யமாக இருக்கு இல்லையா. அப்போ உங்களுடைய திங்கெல்லாம் அழகாக திங்க் பண்ணாங்க. இப்படி யோசனைகள் எல்லாம் கொண்டு வரதுக்கான இந்த உபாயம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்திலும் விடுபடைய வைக்கும். அப்படி நீங்கள் விடுபடுத்திக்கலாம். பூமியை பிளந்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம் வராகமூர்த்தி.
பஞ்சமியின் போது தான் இந்த வேலை நடக்குது. அப்போ பஞ்சமியின் போது அப்படி வளர்ந்து கொண்டு வர்றது உங்கள் கடகராசியில் தான் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரார். இன்றைய நாளிலே புதுசாக குழந்தைகளெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அழகாக கொண்டு போய் சேருங்க. படிப்பெல்லாம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய காரியங்கள் எல்லாம் மத்தியான வேலைக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்டோரியை கொண்டு வந்து தரும். பெருசாக புதிய வெஞ்சர்னால் ரொம்ப பெரிய வெஞ்சர்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டாம். அஷ்டமத்துடைய எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும். அதனால் உங்கள் சக்திக்கு தக்கன செய்ய வேண்டியது மட்டும் செய்யுங்க. 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே செவ்வாய் மற்றும் கேது இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்குள்ளேருந்து பார்வையை தன்னுடைய 7ஆம் இடமான கும்பராசியினை பார்த்து கொண்டிருக்கும்போது 6ஆம் இடத்திலே மகர ராசிக்குள்ளேருந்து கும்பராசிக்குள்ளே சந்திர பகவான் உள்ள நுழைகிறார். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருக்கி கொடுப்பதாகவும் வீட்டிலே இல்லற சுகங்கள் மற்றும் அந்யோன்யத்தை அதிகரிக்க போவதாகவும் கொஞ்சம் நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது. பங்குதாரர்கள் கூட இருந்த இணக்கமான உறவு மேம்படும். கொஞ்சம் நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். மேலும் லாபத்தை அறிவதற்காக 11ஆவது இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார், குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார், புத பகவானும் அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களுக்கு பணம் வருவதற்கான அத்தனை முகாந்திரங்களையும் இந்த கிரகங்கள் செய்துவிட்டன. களத்திரம் மூலியமாக பலன், பங்குதாரர் மூலியமாக பலன், இப்படி எல்லா பலத்திலும் பலன் கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்துக்கு கொஞ்சம் எதிர்வாரியாக பண்ணக்கூடியது தான் சனி தனித்து இருக்கக்கூடிய மீனராசியும் செவ்வாய் பார்க்கிறார்னு பார்க்குறோம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடியவர் அவர் நார்மலாக மெதுவாக தான் போவார். ஆனால் அவரை ஊக்குவிக்குவதற்காக இந்த செவ்வாய் போய் தோண்டி விடுவார். 9க்குரியவரும் இந்த செவ்வாய் தான். அப்போ கொஞ்சம் தூண்டி விடும்போது புனித ஸ்தலங்கள் யாத்திரைகள்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு மனசில் வரும். எந்த மாதிரி புனித ஸ்தலங்கள் போகணும்? அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. சமயபுரம் அப்படிங்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கும். சமயபுரம் மாரியம்மன் போக முடியல, அவருடைய டிபியை தூக்கி இன்றைக்கி வச்சுக்கிடுங்க, சுவாமியை வழிபடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண் உதவப் போகிறது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே, கர்மஸ்தானத்திலே சூரியன், குரு, புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இவங்க உங்களுக்கு பண வரவை கொடுப்பதற்கான அத்தனை விஷயமான காரியத்தை செய்கிறார். அதுலேயும் குரு 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால இடப்பெயர்ச்சியினாலே, பிரயாணங்களினாலே பண வரவை ஏற்படுத்தி விடுவார். 10ல் நார்மலாக தொழிலில் ஒரு பாவியாக இருந்தாலும் போதும் உங்களுக்கு பணம் வரும்னு ரூல் இருக்குது. சூரியன் வந்துட்டார். அப்போது உங்களுக்கு லாபத்தை பெருக்கி தரப்போகிறார் அப்படின்னு கிளியராக புரிஞ்சிச்சு. 6ஆம் இடமான கும்பராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறார். இதுதான் ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற விஷயம். பகைவரை வெல்வதற்கான வழி வேண்டும், கடனை அடைக்க வேண்டும், மருத்துவ செலவு குறைய வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் வரும்போது இந்த குரு தன் பார்வையாலே அங்கே பார்க்குறார். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தொழிலின் மூலியமாக கூடிய வரவுகள், இந்த கடனை அடைப்பது, எதிரிகளை வெல்வது, மருத்துவ துறைகளை மெயின்டைன் பண்ணிக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையும் செஞ்சிடும். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு. அப்போ இன்றைக்கி நாளில் நல்ல விஷயம் நடக்குது. அவிட்ட நட்சத்திரம்
அதில் சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சு போயிட்டுருக்கிறார். 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அவரும் உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கடன் அடைவதற்கான அத்தனை முகாந்திரத்தையும் நீங்கள் ரெடி பண்ணலாம். கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இது எல்லாத்தையுமே அப்படியே வந்துடுங்களா அப்படின்னா, ஒருத்தர் இருக்கிறார், சனி பகவான் ஒருத்தர் இருக்கிறார். 5க்கும் 6க்கும் உரியவன் 7 அமர்ந்து நேராக பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நேராக உங்களை பார்த்துக்குன்னா எதையும் கொஞ்சம் நிதானித்து மெதுவாக பண்ணிங்கன்னா வரும், அவசரப்பட்டால் போயிடும். இன்றைக்கி திங்கட்கிழமை, அவசியம் சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத மனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை புரியும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. துலாம் ராசி அப்படின்ன உடனேயே தராசு மைண்டில் வந்துடும். எதையும் நிறுத்து பார்ப்பவர், எதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர் அப்படின்னு நான் தெரியும். குரு பகவான் உங்கள் ராசியை நேராக பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, சுக்கிர பகவானான இந்த அசுரகுருவும் நேராக பார்க்குறார். 2 குருவும் ஒன்றா பார்க்கும்போது எதையுமே கரெக்டாக பண்ணணும். இல்லீகலாக எந்த வேலை பண்ணாலும் உதவிடும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குரு தன் பார்வையாலே உங்களுடைய 5ஆம் இடமான கும்பராசியை பார்க்குறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதை தான் பார்க்குறார். 2ஆம் இடத்துக்குரிய லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் அதிபதி. அவருமே அந்த 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 2, 5 அப்படிங்கிற தொடர்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, பண வரவை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்குது நமக்கு சாஸ்திரத்தில். அப்போ பரஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். திரிகோணஸ்தானம்னு 1, 5, 9 சொல்லுவோம். அப்படிப்பட்ட 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். ராகு 5ஆம் இடத்துல உட்கார்ந்தாக்க செலவுகளை நிறைய வைப்பார். தேவையில்லா செலவுகள் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? இதுதான் குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரா? செலவு கட்டுப்பட்டாலே லாபம்தான் அப்படிங்கிற இண்டிகேஷனை காட்டுகிறார். இன்றைய நாளே 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் பிரயாணம் செய்கிறார். கொஞ்சம் ஃபேமிலியில் மெதுவாக செய்யக்கூடிய காரியங்கள்னு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டு, அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார். அதனால் தைரியமாக அதில் ஹேண்டில் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. பஞ்சமி அப்படிங்கிறதுனாலையும் இன்றைய நாளில் சிவ வழிபாடு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனாலையும் பைரவரை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கப் போகிறது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடமான மகர ராசியிலிருந்து 4ஆம் இடமான கும்பராசிக்கு நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்துகிறார். கொஞ்சம் லாபத்தை கொடுப்பார், கொஞ்சம் செலவையும் கொடுப்பார். செலவுகள் மருத்துவ தொடர்புடையதாக அமையும். இந்த செலவு பண்ணுறதுக்கெல்லாம் காசு எங்கே சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு போய் பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 8ல் உட்கார்ந்தாலே பயத்தை கொடுப்பார். அங்கிட்டிருந்து பார்க்குறார் இந்த ராகுவை, கும்பராசியை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து அவரும் பார்க்குறார். தொழிலேருந்து பார்க்கும்போது பயங்கள் வருமே அப்படின்னா, ஆமாம் வரும். வேலையெல்லாம் ஒழுங்காக செய்ய முடியுமான்னு பயம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சிங்கன்னா தான் காசு வரும். அவசரப்பட்டிங்கன்னா எதுவுமே வராது. உடம்பு கொஞ்சம் முடியாமல் போகும். நான் 8ஆம் இடத்துல போய் உட்கார, நமக்கு சூரியன் உட்கார்ந்துட்டார் இல்லைங்களா? அப்போ 8ல் போய் உட்கார்ந்தா கொஞ்சம் தேவையில்லாமல் உடல் உபாதைகளை கொடுப்பார்.
கொஞ்சம் தேவையில்லாமல் டயர்ஸமாக ஃபீல் பண்ணுவீங்க, அசதி வரும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி போகுது சந்திரன். அவிட்டம்னாலே செவ்வாய் உங்கள் ராசிநாதன். அப்போது ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் காலையில் எழுந்து கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது பரிகாரமாக அமைந்துவிடும். சென்னிமலை முருகன், அவரை வழிபடுங்கள். சென்னிமலை முருகன் நான் எப்படி பார்க்குறது? கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள், முருகனுடைய ஃபோட்டோ வரும், தூக்கி டிபியில் வச்சுக்கிடுங்க. அவர் ஒரு மாதிரி சுவாமியை வழிபட்டுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நல்லது நடக்குமா சார்? நல்லது நடக்கும், நல்லது தான் நடக்கும். 21 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து சூரியனும் புதனும் நேரடி பார்வையாக உங்களை பார்க்கிறார்கள். சூரியன் நேரடி பார்வையாக பார்ப்பதனாலே வீண் அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் குடும்பம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் உங்களை அங்கே இங்கே அலைச்சி விடும். ஆனாலும் இல்லற போகம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நாட்டம் இருப்பதனாலும், சுகம் தேடி அலையக்கூடிய மனதாக இருப்பதனாலும் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போக மாட்டீங்க, திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு சந்திர பகவான் போவதனாலே இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் காசு வருவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். சுகங்கள் மேம்படும், நல்ல நிலைகள் உண்டாகும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. அந்த ராசியிலிருந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. பூர்வ புண்ணிய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புண்ணிய பலன்களாக வரக்கூடிய பண வரவு பெருநியலாக வந்துக்கிட்டே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சுகத்தை நிறைய பெருக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக செஞ்சால் போதும், அவசரப்பட்டால் மட்டும் செதறிடும். இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிடுங்க. புதிய காரியங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நல்லது தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டிங்கன்னா போதும். கெட்டது வந்தால் கொஞ்சம் அவசியம் தள்ளி விட்டுருங்க. வீண் செலவுகள் வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே பஞ்சமியுடன் சேர்ந்த அவிட்டம் அப்படிங்கிறதுனால அவசியம் வராகி அம்மனை வழிபடுங்கள். உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். பெருநிலா அப்படி தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். அது நல்ல உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை இருக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளிருந்து அவிட்ட நட்சத்திரத்திலேருந்து வெளியே கிளம்புகிற கும்பராசிக்குள்ளேயும் அவிட்ட நட்சத்திரத்தில் போகிற இன்றைக்கி சந்திரன். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். அதனால் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பதனாலே லாபம் உண்டு. 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பதினாலே லாபம் உண்டு. 6ஆம் இடத்திலே புதன் அமர்ந்ததினாலே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வஸ்திர லாபம்னு சொல்லக்கூடிய ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கொண்டு வந்து தருவார். இதனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடம் செவ்வாய் இருக்கார். செவ்வாயோட கேது உட்கார்ந்துருக்கிறார். நார்மலாக பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க இருக்காங்க. 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறனால கொஞ்சம் மருத்துவ செலவுகளை எல்லாம் வைப்பார். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் குருவுடைய அனுகிரகத்தினால் அதெல்லாம் சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. எல்லா காரியத்துக்கும் ஒரு அழகான ரூட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு எளிதாக பிளான் பண்ணின அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொண்டீர்கள். ஆனால் இந்த நாளில் ஈஸியாக எல்லாத்தையும் வெளியில் வந்துடலாம். பஞ்சமி அவிட்டம் 2 சேர்ந்த திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சிவ வழிபாடும்
அம்மன் வழிபாடும் ரொம்ப முக்கியமான வழிபாடாக அமைகிறது. இன்றைய நாளிலே சிவஸ்துதிகளை செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கொஞ்சம் கூடுதலாக இந்த லாபத்தை ஏற்படுத்தி தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. ராசியின் நாதன் சனி பகவான் 2ஆம் இடத்திலே அமைதியாக மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவரை செவ்வாய் பகவான் 7 உட்கார்ந்துட்டு 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஸோ அவர் பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா லாபங்கள் மேற்படக்கூடியதாக அமைகிறது. ஒரு இனம் புரியாத கலக்கம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த கலக்கங்களை கிரியேட் பண்ணக்கூடியதாக இந்த செவ்வாயின் பார்வை இருக்கும். நேரடி பார்வைக்கும் இந்த பார்வைக்கும் வித்தியாசம் என்னென்னா கொஞ்சம் பயம் கலந்த அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயம் கலந்த ஒரு எண்ணம் இருக்கும். தெரியாமல் இனம் புரியலைங்க, ஏதோ பயம் இருக்குங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தை கொடுப்பதாக இருக்கும். அதுலேயும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அந்த மிதுன ராசிக்குள்ளே போன உடனே அங்கே ஏற்கனவே குரு இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. சேர்ந்து போய் உட்காந்துட்டு மருத்துவ செலவுகளை குழந்தைகள் விஷயத்தில் ஜாஸ்தி பண்ணிவிடுவார். அது கொஞ்சம் மனதை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். குரு இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சரியாக அட்டன் பண்ணலைங்க எதையும் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலியில் உங்களை கொஞ்சம் டிச் பண்ணுறது, அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. குரு தன் பார்வையால் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறார். ஆனாலும் தேவையில்லாமல் பேச்சு வாங்க வேண்டி வரும் அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்படியே மகாகவி பாரதி சொல்ல மாதிரி அந்த காளியை சரணடைந்து விட்டால் போதும் அப்படிங்கிறார். அந்த காளி வராக அவதாரமாக இன்றைக்கு இருக்கிறார். அவளை போய் நம்ம அப்படி காலோடு விழுந்த அம்மா தாயை காப்பாற்று அப்படின்னு விழுந்துட்டோன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிவிடுவோம். அதனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பஞ்சமியோடு சேர்ந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதனால் நல்ல வழிபாட்டுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் கஷ்டத்தை நிவர்த்தி செய்துவிடும் என்றதை புரிந்து கொண்டீர்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடியது சனி பகவான். அவரை தொடர்ந்து 6ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பது செவ்வாய். 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அப்படிங்கிறதா வீண் விரயங்களை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதும், செலவும் வரவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிந்திருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிற மண், மனை, வாகனம் கொண்ட விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற தாயாரின் ஸ்தானத்துக்குள்ளார சூரிய பகவானும் குரு பகவானும் புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 4ஆம் இடம்னாலே நார்மலாக விரோதத்தை கொண்டு வரும் சூரியனுக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுவும் எஸ்பெஷலி தாயார் வரையிலே உறவினர்கள், மாமன் வரை உறவினர்கிட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குரு இருந்தாலும் இதே தான், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பக்தி கொண்டு வருவார், ஆனால் உடல்நிலையை பாதித்து விடுவார் அப்படிங்கிறது புதனுடைய தன்மை. அதனால் இதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதன் மூலமாக வரக்கூடிய செலவுகள் எல்லாம் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த செலவை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே சந்திர பகவான் லாபத்திலிருந்து விரயத்துக்கு வருகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால் விரயத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டாம். இதுக்காக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிறது வேண்டவே வேண்டாம். இந்த கடனை திருப்பி அடைப்பது கஷ்டமாகிவிடும். அதனால் இன்றைக்கி கடன் வந்தால் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். முடிந்த வரை கைக்குள்ளே இருக்கிறத வச்சுக்கிட்டு செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது.
இடப்பெயர்ச்சிகள் இன்றைக்கு லாபத்தை கொடுக்க போவது இல்லை. அதனால் கொஞ்சம் பெருசாக இடப்பெயர்ச்சிகளை பற்றி எண்ணங்கள் வேண்டாம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய பஞ்சமியின் வராகி வழிபாடும் உங்களுக்கு நல்லதை நடத்தும், நல்லதை நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.